படம் செமையா இருக்கு படம். ஆனா என்னன்னா ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரிம் பண்ணாம விட்டாங்க. படம் பயங்கர லேக். என்ன ரீசன் கேட்டோம்னா எங்க சினிமா ஸ்டைல்ல சொன்னோம்னா படம் ஹை ஸ்பீட் ஷாட்டுங்க. அந்த ஹை ஸ்பீட் ஷாட்லாம் இல்லாம பண்ணியிருந்தாங்கன்னா ஒருவேளை 2 மணி நேரம் முடிஞ்சிடும். படம் ஃபுல்லா ஹை ஸ்பீட் ஷாட். ஒரு வில்லன்ல இருந்து ஒரு காமெடியில இருந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பில்டப் ஷாட்ஸ் கொடுத்து கலக்கிருக்காப்ல. இதுவரை மலையாள சினிமா இந்த மாதிரி படமே வந்தது இல்ல. நம்ம சொல்லலாம் மார்க்கோ வந்துச்சுன்னு சொல்லிட்டு. மார்க்கோலாம் பக்கத்தோடு நிக்காது. மார்க்கோ ஃபுல்லா வயலன்ஸா போச்சு. ஆனா இதுல வந்து ஒரு மாசான ஒரு கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ். ஒன்னை விட வந்து இது பயங்கரமா இருக்கு, மாசா இருக்கு. ஒண்ணுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியா போயிட்டாங்க. அதனால வந்து ஒண்ணு வந்து பாக்குறது ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒண்ணு பார்க்காம இந்த படம் வந்தீங்கன்னா சத்தியமா புரியாது. ஒன்னை பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். ஒரு நாள்ல 2 நாள்ல 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஒன்னு பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கண்டினியூட்டி இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்டியன் காலத்திலேயே, அதாவது இயேசு கிறிஸ்து காலத்திலேயே வந்து இயேசு கிறிஸ்துக்கு எகென்ஸ்ட் ஒருத்தர் வந்து நின்றாரு. அவர் பேர் லூசிஃபர். லூசிஃபர் யாருன்னு கேட்டா டெவில் இப்லீஸ்ன்னு சொல்றோம்ல. அந்த இப்லீஸ் என்னன்னு கேட்டோம்னா அவன் நல்ல மாதிரி இருப்பான், ஆனா பயங்கர கெட்டது செய்வான், நல்லது செய்வான். அந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து மோகன்லால் பண்ணிருக்காப்ல. பரோஸ் படத்துல வந்து தூங்க வச்ச மோகன்லால் வந்து இந்த படத்துல எந்திரிச்சு உட்கார வச்சிட்டாப்ல. ஹை ஸ்பீட் ஷாட்ல பின்னிருக்காங்க. சரி வெறும் கன் ஃபைட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கையிலையும் ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்காப்ல. இதுவரை மலையாள சினிமா வராத ஃபைட்ஸ் செம்மையா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். பட் லேக் இருக்குது, அதுல சந்தேகமே கிடையாது. தமிழ் நல்ல கனெக்ட் ஆகுது. நீங்க என்னன்னா ரஷ்யன் லாங்குவேஜ்லயும் போடுறாங்க, மலையாளத்துல ஹிந்தியில போன்றதுனால நம்மளுக்கு தமிழ் சப்டைட்டில் போடுறாங்க. ஸோ அதனால நாங்க பார்த்து ரசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக், செகண்ட் ஹாஃப்ல வர்றாங்க. ஆனா வந்து இன்டர்வல் போர்ஷன்லாம் மிரட்டிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. அந்த ஹெலிகாப்டர் இது வர்றது நம்ம யூகிக்க முடியாத சில சீன்ஸ்லாம் வர்றதுனால படம் கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம். அரசியல் வழக்கம் போல அரசியல் தான். ஒரு வாரிசு அரசியல் வந்துட்டு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. வாரிசு அரசியல் வந்து 2 விதமா யூஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து நம்ம பாரம்பரியம் எப்படி இருந்துச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்றோம்னு ஒரு ஜாதி, தம்பிக்கார அரசனா அதெல்லாம் இல்லாம நான் ஆல்டர்னேட்டிவ் அரசியல் பண்ண போறது ஒரு எதிர்கட்சி ஜாதி. சரி 2 பேருக்குள்ள பிரச்சனையை தான் சொல்லியிருக்காங்க. நல்லாவே ஐயோ சொல்லவே மாட்டேன். மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த படத்துல. மியூசிக் இல்லைன்னா அந்த படம் ஒண்ணுமே இல்லை. மியூசிக் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. கலக்குன்னு கிடைக்காங்க. நல்ல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா இதோட பிரம்மாண்டமா இருக்கும். இல்ல ஓகே, வாய்ஸ்ல சிங்கா இருக்குது, நல்லாவே இருக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்க. ரொம்ப சொல்ல மறந்த ஒரு வார்த்தை வந்து பேன் இண்டியா படம். இது ரொம்ப ட்ரை பண்ணிட்டு எடுத்திருக்காங்க பிருத்திவிராஜ் வந்து. ஆனா பொருட்செலவு பாத்தீங்கன்னா பயங்கரமா போட்டிருக்காங்க. லைக்காவுக்கு வந்து எப்படி இந்த ஸ்டோரியை நம்பி போட்டாங்கன்னு தெரியல. ஒண்ணு சக்சஸ் ஆனதுனா போட்டுருப்பாங்களே. இது ஒரு பேன் இண்டியா மூவி. 10க்கு வந்து 8.8 கொடுக்கலாம். எம்புரான் அவங்க கொடுத்த எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப நல்லாவே இருக்கு படம். உண்மையிலேயே டு பி ஆனஸ்டா சொல்லணும்னா ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஏன்னா நேற்று ராத்திரி தான் நான் வந்து லூசிஃபர் படம் பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் இதை பார்க்கணும்னு சொன்னதால அந்த கண்டினியூட்டிக்காக தான் நான் பார்த்தேன். உண்மையிலேயே சொல்றேன், அதை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த படம் வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ரொம்ப லென்த்தா போகுது, ரொம்ப லேகா போகுது, நிறைய சீன்ஸ் அன்வான்ட் இருக்குன்ட்டு. அது எல்லாமே படத்துக்கு தேவையானது. ஆக்சுவலா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட்டாவே ஒரு ஸ்டோரியா டிராவல் ஆகும். அப்படியே இந்த செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உலக அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் எல்லாத்தையுமே வந்து அப்படியே இந்திய அரசியல் அப்படியே பேசுறோம். இந்த படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன், இவங்களோட இந்த மேக்கிங் பல விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப அருமையா இருக்கு. என்ன இந்த படத்துல ரொம்ப பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் பிருத்திவிராஜ் ஒரு நல்ல நடிகர் நமக்கு தெரியும். ஆனா அவரே பாத்தீங்கன்னா படத்துல 2 சீன் தான் வருவாரு. நிறைய சீன் அவர் வரமாட்டார். மோகன்லாலே 40 நிமிஷம் கழிச்சு தான் படத்திலேயே காட்டுவாங்க. அந்த மாதிரி கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டுமே எடுத்தாங்க இல்லையா, அதுதான் இந்த படத்துக்கான வெற்றி அப்படின்னு சொல்லுவேன் நான். சும்மா நானும் ஒரு படம் எடுக்கிறேன்னு எடுக்காம என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. மேக்கிங், படத்தோட செலவு, படத்தோட அந்த விஷுவல், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப டெக்னிக்கலி பயங்கர ஒரு சவுண்டான ஒரு படம். ரொம்ப ஒரு நல்ல படம். உண்மையிலேயே அந்த KGF 1, 2 அந்த மாதிரி இருக்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு KGF 3க்கு ஒன்று கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்திலும் L3க்கு ஒரு ஹைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல படம், எல்லாரும் பார்க்கலாம். அதாவது அரசியல் விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த படம் பிடிக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா படத்துல வயலன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதால அது மட்டும் யோசிக்கணும். இந்திய அரசியல் பிஜேபியை கழுவி ஊத்திருக்காங்க உள்ள கம்ப்ளீட்டா. அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடியது ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. எங்க ஒரு தீவிரவாதி உருவாகிறான், எங்க ஒருத்தன் வந்து பழி வாங்குற எண்ணம் ஒருத்தனுக்கு வருது அப்படின்றத ரொம்ப அருமையா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம இப்ப நடக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு கொள்கையோட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தடுத்த தலைமுறை வந்து அந்த கட்சியை வேற வழியில கொண்டு போகுது இல்லையா, அதையும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அதிமுக அம்மா வந்து எந்த இடத்துல நம்ம ஏத்துக்கிட்டோம், எந்த சமயத்துல அவங்க ஏத்துக்கிட்டோன்றத ரொம்ப சூப்பரா பேசியிருப்பாங்க. கொஞ்சம் லென்த்தா இருக்கும் அவ்வளவுதானே தவிர மற்றபடி நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படம். அதெல்லாம் எதுவுமே தெரியல. பிஜிஎம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாங்லாம் வந்து போன மாதிரிலாம் தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல் ரொம்ப அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. ஒரு சீனுக்கும் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்தது ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல படம் உண்மையிலேயே. செகண்ட் ஹாஃப் ஸ்டோரி வைஸ் செகண்ட் ஹாஃப் அந்த ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி கொண்டு போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர இதுவா இருந்துச்சு.
பார்த்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். பார்க்காம டைரக்டா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ரொம்ப கடியா இருக்கும். ஏன்னா இவ்வளவு லென்த்தா எடுத்துட்டு போறாங்களே, கதைக்குள்ள எப்படா போவீங்கன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா என் பக்கத்துல இருந்த நபர் அந்த படத்தை பார்க்காம வந்ததுனால அவர் வந்து என்ன ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் அதை பார்த்ததுனால எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி நான் பார்த்தேன். அது லூசிஃபர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆமாமா கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு, பயங்கரமா. நான் கூட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கும்போதே முடிஞ்சு போச்சு என்ன கதைன்னு பார்த்தோம். பட் செகண்ட் பார்ட் ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. அழகா இன்னொரு அரசியலை வச்சு தேர்ட் பார்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வேற ஒரு இதை வச்சு எப்படி இருக்கும்னு தெரியல, நல்லா பார்க்கலாம். பயங்கரமா இருக்கு படம், ஃபுல்லா கூஸ்பம்ப் மொமெண்ட் தான், பயங்கரமா இருக்கு. ஓவரால் சூப்பரான ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், எல்லாரும் பார்க்கலாம் தாராளமா. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். பட் இந்த படம் பாக்குறீங்கன்னா லூசிஃபர் பார்த்துட்டு வந்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுவேன். 10க்கு 9 தரலாம். ரொம்ப டெப்தான அரசியல் எல்லாம் செம்ம நீட்டா சொல்லியிருக்காங்க. எதுனா அரசியல் எடுத்து சொல்றது பெரிய விஷயம் இல்ல, அது எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாம யாரையும் பாதிக்காம சொல்றது பெரிய விஷயம், அதை நல்லா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லீட் தாராளமா இருக்கு, கண்டினியூட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு, சூப்பரா இருக்கு. பிளஸ் வந்து ஆஸ் ஐ செட் அதான் விஷுவலைசேஷன் பிக்சரைசேஷன் எல்லாம் டு த கோர் எக்ஸ்டென்ட் ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு, ரொம்ப கிளம்சியா இல்லாம நார்மல் தமிழ் அந்த மாதிரி இல்லாம எவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீட்டா லாக் இருக்கு. எதுக்குன்னா பார்ட் 3க்கு அவங்க ஸ்ட்ரெச் தரணும் இல்லையா, பார்ட் 3க்கு அவங்க ஏதாவது கதை இருக்கணும் இல்லையா, பார்ட் 2ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா திரும்பி பார்ட் 3 இருக்காது இல்லையா. சோ லாக் கொஞ்சம் இருக்கு, என்ன பொறுத்து இருக்கும். அகைன் கேமியோ வந்து இருக்குன்னு சொல்லிருந்தாங்க ப்ரோ, கேமியோ ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்ல கேமியோல எதுவுமே இல்ல, அப்பெல்லாம் எதுவுமே இல்ல, நீட்டா இருக்கு, ரொம்ப நீட்டா இருக்கு, ரொம்ப வர்த்தான படம், எல்லாரும் பார்க்கணும். தேர்ட் பார்ட் லீட் அதான் பிருத்திவிராஜ் ஆல்ரெடி இன்டர்வியூஸ்ல சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஸ்ட் என் கார்டு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இருக்கும் சொல்றாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எம்புரான் எப்படி கிரியேட் ஆனாரு, அந்த மோகன்லாலுடைய எப்படி அந்த கிரியேஷன் வந்துச்சு, அதோட திரும்பி எண்டா வந்து பண்ணிடுவாங்க. அது அது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து ஸ்பாய்லரா சொல்ல விரும்பல. பட் புரியல, 10க்கு அவுட் ஆஃப் 10 இட் இஸ் 8.5. 1.5 அந்த லாகுக்கு திரும்பி கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன சொல்றது அந்த மைனஸ், அது லாக் மட்டும் தான் எனக்கு மைனஸ், மற்றபடி எதுவுமே இல்லை. மெயின் திங் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் டைட்டில் கார்டு ஒரு மூவினா அது வந்து எம்புரான் சொல்லுவேன். டைட்டில் கார்டு வந்து அவ்வளோ ஃபண்டாப்லஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சிஜி ஒர்க்காக இருந்தாலும் சரி, மெசேஜஸ் எல்லாமே நிறைய டைட்டில் கார்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அந்த டைட்டில் கார்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஃபுல் படம் எப்படி. போர் அடிக்கல, நிஜமாவே போர் அடிக்கல, அவ்வளோ சூப்பராக இருக்கு அதுல ஃபார் ஷூர். நல்லா இருந்துச்சு. நான் மூவி லைக் இல்ல ஒரு சில இடம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லாக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா தான் போகுது. ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு பாருங்க ப்ரோ. ப்ரோ படம் நல்லா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. லாக் பண்ணிட்டு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பாருங்க புரியும். ஃபர்ஸ்ட் பார்ட் படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓவர் ஆக்டிங் அப்படி படம் இருக்கு. இல்ல நான் ஒரு ரிவ்யூவர் தான், சேனல் போய் ரிவ்யூ அப்படி இந்தியா சொல்லுங்க எப்படி? நைஸ் ஃபிலிம் நல்லா இருக்கு. ஆக்டிங்ல சூப்பரா இருக்கு. லூசி படம்